Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. இன்றைய திருக்கல்யாண வைபவத்துல தாய் மீனாட்சி எப்படியெல்லாம் என்ன உடை அணிந்திருக்கிறார், என்ன நகைகள் அணிந்திருக்கிறார் அப்படி என்பதெல்லாம் கூட ரொம்ப உற்று நோக்கப்படும். ஒவ்வொரு முறையும் இந்த நிற பட்டுடை உடுத்தி அவர் வந்தால் இந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் நாட்டுல அப்படின்ற நம்பிக்கைகள் ஐதீகங்கள் எல்லாம் உண்டு. பச்சை பட்டு உடுத்தினால் ரொம்ப செழிப்பாக இருக்கும், விவசாயம் செழிக்கும். பிங்க் நிற பட்டு உடுத்தினால் அதற்கு ஒரு தாக்கம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இன்றைக்கு அம்மன் உடுத்தி இருக்கக்கூடிய பட்டு இல்ல நிறம் இது இனிமேல் சாட்டுவாங்க அப்படின்னா அது என்னென்ன நிறங்கள் எவையவையை குறிக்கிறது, அதே போல அம்மனுடைய அந்த நகைகள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அது குறித்து சொல்லுங்களா, அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிற போது அவளுக்கு ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வரும். மிக முக்கியமாக திருக்கல்யாணம் என்பதே மங்களன் நான் சாற்றுகிற விழா தானே. இந்த மங்களன் நான் தாலி திருமங்கலம் எங்க இருந்து வரும் அப்படின்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருமங்கலம். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரே திருமங்கலம். மீனாட்சி அம்மனுக்கு மங்கள நான் கொடுக்கிற ஊர் என்பதால் தான் அதற்கு திருமங்கலம் என்று பெயர். அதே போல அம்பாளுக்கு கண்மை எங்க இருந்து வரும் தெரியுமா? அந்த ஊருக்கு பேரு மையிட்டான்பட்டி. நம்ம போற போக்குல சொல்ற மீனாட்சிக்கு கல்யாணம் அப்படின்னா அவள் பட்டத்தரசி, அவளுடைய திருமணம் எவ்வளவு வெகு விமர்சையாக நடைபெறும். அவளுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த பட்டாடைகள் என்பது எல்லா சமூகத்தினரும் கொடுப்பது. நீங்க பாத்தீங்கன்னா தாலி வழங்கும் நிகழ்வு நேற்றே ஆரம்பித்திருக்கும். எல்லாரும் கொடுக்கக்கூடிய பூக்கள், எல்லாரும் கொடுக்கக்கூடிய புடவைகள், இந்த புடவைகள்லாம் அம்பாள் மேல சாத்திட்டே இருக்கிறாங்க பாருங்க. நீங்க கேட்டீங்க என்ன நிறம், எல்லா நிறத்திலும் அம்பாள் கிட்ட அந்த புடவை இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவளுடைய அழகு, அவளுடைய ஆபரணங்கள் என்பது மிக அழகாக அவளுடைய திருமூர்த்தத்தின் மீது நிறைய பட்டாடைகளை சாற்றி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பிகைக்கு வரக்கூடிய அந்த ஆடை அணிகலன்கள் என்பதெல்லாம் நம்முடைய பக்தர்கள், மீனாட்சியினுடைய பக்தர்கள் கொடுத்ததே அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொன்று வரும். இன்னொன்னு ரொம்ப அழகா நீங்க கேட்டீங்க, கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க. பொதுவா ஒரு வீட்டுல கல்யாணம் சொந்தக்காரங்க வருவாங்க. மீனாட்சி கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நம்முடைய பரஞ்சோதியார் சொல்றார். மன்னர்கள் வந்தாங்க, ஏன்னா இவள் பட்டத்தரசி. ஒவ்வொரு நாட்டுல மன்னர்கள் வரும்போது அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை கொண்டு வருவாங்களே. இப்ப இந்தியாவுக்கு மற்றொரு நாட்டினுடைய பிரதமர் வருகிறார் என்றால் எங்க ஊர்ல இது விசேஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை சந்திக்கிற போது கொடுக்கிறது வழக்கம் தானே. அப்படி மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்தவங்க எந்தெந்த நாட்டு மன்னர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லுது பாருங்க. கொங்கர், சிங்களர், பல்லவர், வில்லவர், கோசலர், பாஞ்சாலர், வங்கர், சோனகர், சீனர்கள், சாலுவர், மாலுவர், காம்போசர், அங்கர், மகதர், ஆரியர், நேரியர், அவந்தியர், வைதர்ப்பர், கங்கர், கொங்கனர், விராடர், கண்மராடர்கள், கருநாடர், குருநாடர், கலிங்கல், சாவகர், கூவிலர், ஒட்டியார், கடாரர்கள், காந்தாரர், குளிங்கர், கேகையர், விதேகர்கள், பௌரவர், கொள்ளர்கள், தெலுங்கர், கூர்ச்சர், மச்சர், கண்மிலேச்சர்கள், செஞ்சையர், இத்தனை மன்னர்களும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கும் போது என்ன பண்ணாங்களான்னு தெரியுமா? அதையும் எழுதுறார். வீழ்ந்து அருள் சுரப்ப மீனாட்சியினுடைய பாதத்துல விழுந்து கொடுத்தாங்களாம். அவங்களும் மன்னர்கள் தான், ஆனா நிமிந்து இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்கலாம். வீழ்ந்து அருள் சுரந்திட தொழுது போய் திருந்தி தம் இடம் அமர்ந்தார் என்று எழுதுகிறார். அப்படி பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்த பொருட்கள் மீனாட்சிக்கு உண்டு. அவருடைய அணிகலன்களே பார்த்தீங்கன்னா பொதுவா மீனாட்சியினுடைய அணிகலன்கள் என்பது அது பல மதிப்பு உடையது. பக்தர்கள் கொடுத்ததாக இருக்கட்டும், திருக்கோவிலை சேர்ந்ததாக இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடியது. அம்பிகையினுடைய அழகு என்பது எழுத முடியாத அழகு, சொல்ல முடியாத அழகு. அவளை நாம் மிக அருகில் அவளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேர் தெரியுமா? எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும்ன்றதுக்காக அதுக்கு பேர் தூங்கா நகரம் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மதுரைக்கு நீங்க நைட்டு 2 மணிக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும், விடிய காலையில போய் இறங்கினாலும் உடனே சூடா சாப்பாடு கிடைக்கும், அதனால அதுக்கு பேர் தூங்கா நகரம் கிடையாது. 3 வகையான தீட்சைகள் உண்டு. ஸ்மரண தீட்சை, ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை. ஸ்மரண தீட்சை அப்படின்னா மனசாலேயே தன்னுடைய குட்டிகளை பார்த்துக் கொள்வது, ஆமை அப்படி பண்ணும். ஸ்பரிச தீட்சை அப்படின்னா தன்னுடைய உடல் சூட்டால் தன்னுடைய முட்டைக்கு உயிர் கொடுப்பது, அது கோழி பண்ணும். ஆனா நயன தீட்சை என்பது தன்னுடைய பார்வையால் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது, அதை மீன் பண்ணும். தாய் மீன் தன்னுடைய கண் பார்வையிலேயே குஞ்சுகள் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளும். இதுதான் நயன தீட்சை. அப்படி அன்னை மீனாட்சி கொஞ்சமும் தூங்காமல்
எந்நேரமும் விழித்தபடி தன்னுடைய பக்தர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற நகரம் என்பதால் தான் அதற்கு தூங்கா நகரம்னு பேரே தவிர எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும்ன்றதுக்காக அதுக்கு பேரு தூங்கா நகரம் கிடையாது. அவளுக்கு பேரே அங்கையர் கன்னி. நாம மீனாட்சி அம்மன் சொல்றோம், அவளுக்கு என்ன பேருனா தடாதகை பிராட்டி. மலையத்துவஜன்னு ஏன் அவங்க அப்பாக்கு பேரு அப்படின்னா, துவஜம்னா கொடி. மலையை தன்னுடைய கொடியில் வைத்திருந்தவன், பொதிகை மலையை தன்னுடைய கொடியில் வைத்திருந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் மலையத்துவஜன். மலையத்துவஜனுக்கும் காஞ்சன மாலைக்கும் பிறந்த அம்பிகையினுடைய பெயர் தடாதகை பிராட்டி. ஏன் தடாதகை பிராட்டி என்றால் தடுக்க முடியாத குணங்களை கொண்டவள், தடுக்க முடியாத வெற்றியை கொண்டவள் என்பதால் அவளுக்கு தடாதகை பிராட்டி என்ற பெயர். அவளுடைய திருக்கல்யாணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு கல்யாணத்திற்கு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா விருந்தினர்கள் கிட்ட, பெரியவங்க கிட்ட அந்த மணமக்கள் விழுந்து ஆசி வாங்குவாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல மீனாட்சியினுடைய தாழ் பணிந்து வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் அவளுடைய ஆசையை பெற்று சென்று அமர்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.